welcome back. இன்னைக்கு நம்ம question of the day seriesல work energy power unit பத்தி தான் discuss பண்ண போறோம். So let's get started. This is your question. Two identical balls bearing in contact. ஓகேவா, ரெண்டு balls என்னவாக இருக்காம பசங்களா கான்டாக்ட்ல இருக்கு. ஓகேவா, ஐடென்டிக்கல் பால்ஸ் அப்படின்னா இது எம் அப்படின்னா இதுவும் எம். ஸோ ரெண்டுமே கான்டாக்ட்ல இருக்கு வித் ஈச் அதர் அண்ட் ரெஸ்டிங் ஆன் அ ஃப்ரிக்ஷன்லெஸ் டேபிள். இதுக்கு ஃப்ரிக்ஷன் வந்து 0ன்னு கொடுத்துட்டு ஒரு டேபிள்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆர் ஹிட் ஹெட் ஆன் பை அனதர் பால் bearing the same mass moving initially with the speed v. அப்போ இது என்ன ஆகுதுன்னா இன்னொரு பால் அதோட மாஸ் எம், அதுக்கு v அப்படிங்கிற ஸ்பீடோட போய் என்ன பண்ணுது, அதை ஹிட் பண்ணுதான், அதை போய் இடிக்குது. ஹெட் ஆன் கொலிஷன் அப்படின்னா ஒன் டைமென்ஷன் கொலிஷன்ல போய் ஹிட் ஆகுதாமா. ஸோ ஹெட் ஆன் கொலிஷன்னா என்ன அர்த்தம் பசங்களா, எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ இஃப் த கொலிஷன் இஸ் எலாஸ்டிக், ஸோ கொலிஷன் எலாஸ்டிக் தன்மையாக இருக்கு அப்படின்னா, எலாஸ்டிக் தன்மைன்னு என்ன அர்த்தம் பசங்களா, மொமெண்டமும் சரி நம்மளோட எனர்ஜியும் சரி ரெண்டுமே நம்மளுக்கு கன்சர்வ்ட் ஆயிருக்கு. ரைட்? which of the following is possible result after the collision? ஓகேவா, எது வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பாசிபிள், இங்க கொடுத்துருக்கிற 3 ஆப்ஷன்ல எது நம்மளுக்கு பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. Now let's get into the topic. ஸோ ஹெட் ஆன் கொலிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுமே நம்மளுக்கு மொமெண்டம் வந்து லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும் அண்ட் நம்மளோட கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்ல நம்மளுக்கு கன்சர்வ்டாக இருக்கணும். ரைட்? அப்போ இதுதான் நம்மளோட எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ இனிஷியல் மொமெண்டம் ஷுட் பி ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் அண்ட் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி ஷுட் பி ஈக்குவல் டு ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி. அதோட ஷேப்புக்கோ அதோட ஸ்ட்ரக்சருக்கோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வரக்கூடாது. ஓகே, எந்த ஒரு எனர்ஜி லாஸஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட எலாஸ்டிக் கொலிஷன். ஓகே, அந்த எலாஸ்டிக் கொலிஷன்ல ஒன் டைமென்ஷன் அப்படின்னா ரெண்டுமே வந்து என்ன ஆகுது, பால் போய் இன்னொரு பால்ல இடிச்சு அதனால அதுவும் திரும்ப ஒரே டைமென்ஷன்ல தான் இட் வில் பி டிராவலிங், 2-3 டைமென்ஷன்ல அது போகாது. ஓகேவா, அதுதான் நம்மளோட ஹெட் ஆன் கொலிஷன். ஓகே, ஆர் ஒன் டைமென்ஷன் கொலிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு வி பீப்புள் ஹாவ் டு ஃபைண்ட் இங்கே 1, 2, 3 இது எதில் வந்து கரெக்டான கைனட்டிக் எனர்ஜி கன்சர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ வி பீப்புள் ஹாவ் டு ஃபிகர் அவுட் வாட் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி கன்சர்வேஷன். ஸோ இனிஷியல் ஸ்டேட்னா இதுதான் இனிஷியல். அப்போ இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்கு மட்டும்தான் கைனட்டிக் எனர்ஜி இருந்திருக்கு பசங்களா, பால் 1க்கு மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ ½ m v ஸ்கொயர்டுன்னு மட்டும்தான் இருந்திருக்கு. ஓகே, அப்போ இதுக்கு நம்ம ஃபைனலில் இருக்க இந்த 3த்துல எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பால் வந்து இடிச்சு இந்த 2 பால்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த 2 பால்ல வெலாசிட்டி பாதியாக போயிருக்கு. அப்போ பாதியாக போயிருக்கு மீன்ஸ் ரெண்டுமே மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ 1ஓட கைனட்டிக் இனிஷியல் எனர்ஜி வந்து என்னவாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் ஃபார் த கேஸ் 1. ஓகே, அப்போ ½ இன்டூ இங்கே எத்தனை மாஸ் இருக்குது பசங்களா நம்மளுக்கு, வாட் வி வில் பி ஹேவிங். ஸோ யோசிச்சு பாருங்க பார்க்கலாம், 2 மாஸுமே இருக்குது, அதுக்கு v/2 அப்படிங்கிற வெலாசிட்டியும் இருந்திருக்கு. அப்போ ½ 2m v²/4 இருந்திருக்கும். இது 1s are 2s are, ஸோ 1/4 mv² அப்படின்னு கிடச்சிருக்கும். ரைட்? அண்ட் டெஃபினட்டாக இதோட இனிஷியலும் இதோட ஃபைனலும் நம்மளுக்கு என்ன ஆகலை பசங்களா, இதோட ஃபைனலும் நம்மளுக்கு கன்சர்வ்ட் ஆகலை. அப்போ 1 is not the correct answer. நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் யுவர் செகண்ட் ஒன். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 போய் இடிச்சதுக்கப்புறம் 2 ரெஸ்ட்டில் இருந்துட்டு 3 மட்டும் என்ன ஆகுதாமா பசங்களா, அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ 1ஓட வெலாசிட்டி ஃபுல்லாக இப்போ 3க்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ ½ இன்டூ யார் மட்டும்தான் இப்போ கைனட்டிக் எனர்ஜி வச்சிருக்கா, 3rd மாஸ் மட்டும்தான் வச்சிருக்கு அண்ட் அதோட வெலாசிட்டி என்னது, ஃபுல் வெலாசிட்டி. ரைட்? அப்போ இது பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது பசங்களா, நம்மளோட இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் செகண்ட் கேஸ் ஈக்குவலாக இருக்கு. அப்போ இந்த செகண்ட் கேஸ் தான் என்னவாக இருக்கு பசங்களா, நம்மளுக்கு அப்சல்யூட்லி இட் இஸ் லைக் எலாஸ்டிக் கொலிஷனாக இருக்கு. தேர்ட் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த 3மே வந்து மூவ் ஆகுதான். அப்போ 3 மாஸ், இந்த 3மே ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது, v/3 வெலாசிட்டியில் மூவ் ஆகுதான். அப்போ v/3 த ஹோல் ஸ்கொயர்ட். அப்போ 1/2 3m v²/9. ஸோ இது 1s are 3s are, ஸோ 1/6 mv² இருந்திருக்கும். அப்போ கண்டிப்பாக இங்கேயும் நம்மளுக்கு
கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்ட் இல்லை. அப்போ செகண்ட் கேஸில் மட்டும்தான் கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டாக இருந்திருக்கு பசங்களா. இந்த ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஆன்சர் தான் உங்களுக்கும் வந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் ஒன்று போட்டுருங்க. ஓகே, ஸோ மறக்காம செஷனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. லெட் அஸ் செக் சி. அப்போ கேஸ் 2 மட்டும்தான் என்னவாக இருக்கு, எலாஸ்டிக் கொலிஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீதி ரெண்டுமே கொலிஷன் தான், பட் நாட் எலாஸ்டிக் கொலிஷன். ஓகே தானே பசங்களா? ஸோ வாட் வி காட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஒன். இதே மாதிரி டாக்டருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான கிராஷ் கோர்ஸ் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆன் ஆர் Xylem Premier League கிராஷ் கோர்ஸில் தான். ஓகே, உங்கள் சீனியர்ஸ் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா யூ பீப்புள் நோ வாட் Xylem ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ரிசல்ட்ஸ் வந்து எங்களுக்கு என்னென்ன பசங்க, இட் இஸ் நாட் அன் அச்சீவ்மெண்ட், இட் இஸ் அ ஹேபிட். ஸோ மேக் ஷுர் நெக்ஸ்ட் ரிசல்ட்டில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ கிராஷ் கோர்ஸுக்கு லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது பசங்களா. நீங்கள் என்ன மாதிரி பேக்கேஜில் வேணாலும் உங்களோட ஃபீ ஸ்ட்ரக்சரில் வேணாலும் நீங்கள் கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மேக் ஷுர் யூ மேக் அ ரைட் டெசிஷன். அண்ட் நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே.